அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். என்னதான் நம்ம விதவிதமாக சமைச்சு சாப்பிட்டாலும் இந்த இட்லி, இந்த சட்னி இந்த காம்பினேஷனை அடிச்சிக்கவே முடியாது. ஒரு லைட்டான ஃபுட்டும் சொல்லலாம், சேம் டைம் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் கூட இது. அந்த வகையில் தான் இன்றைக்கி நம்ம இட்லி, தோசை இதுக்கு ஆப்டான ஒரு சட்னி ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். நார்மலாக ஒரே மாதிரி சட்னி செய்யாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி நம்ம சட்னி ரெசிபியை பார்க்க போகிறோம். அதுவும் ஒன்று இல்லை 2 விதமான சட்னி நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம் வீடியோவில். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்காக நான் ஒரு பேனில் எண்ணெய் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட நல்லெண்ணெய் இருந்தால் இந்த சட்னிக்கு யூஸ் பண்ணுங்கள், நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அப்படி இல்லைனா நார்மல் ஆயில் யூஸ் பண்ணிக்கிங்க. இதில் நான் ஒரு 20 25 சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். இது போட்டு ஒரு 4 5 நிமிஷம் ஃபஸ்ட்டு வதக்கிடலாம். இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே யூஸ் பண்ணிக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் தானே, உடம்புக்கும் நல்லது தான். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே யூஸ் பண்ணிக்கிங்க. ஒரு 5 நிமிஷம் இது நல்லா வதங்கின உடனே நம்ம இப்போ காஞ்ச மிளகா, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகா சேர்த்துக்குங்க. நான் ஒரு 6 மிளகா சேர்த்துக்கிறேன். இதையும் போட்டு ஒரு 2 to 3 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். இது எல்லாம் நல்லா வதக்கிட்ட பிறகு ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் துருவின தேங்காய் சேர்க்குறேன். இது வந்து ஒரு 2 பத்தை தேங்காய் பத்தை இருக்கும். தேங்காய் போட்டாச்சு. கூடவே ஒரு இந்த அளவுக்கு சின்ன துண்டு புளி நான் சேர்க்குறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு, அதாவது கல் உப்பு சேர்த்துக்குங்க. சட்னிக்கு வந்து ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இது போட்டு நல்லா ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிக்கிங்க. வெங்காயம் வதங்குற டைம்லேயே பூண்டையும் சேர்த்துக்குங்க. ஒரு 6 பல்லு பூண்டு சேர்த்துக்குங்க. நான் மறந்துட்டேன், ஸோ நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்ட பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உடச்சக்கல்லை சேர்த்துக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் போதும், ரொம்ப ஓவராக ஆட் பண்ண தேவையில்லை. இது போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது உடச்சக்கல்லை போட்டு ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். ஆறிட்ட பிறகு இதை நம்ம ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். நல்லா ஆறிட்ட பிறகு இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்குங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததை வேறு ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தாளிப்புக்கு ரெடி பண்ணிடலாம். இதுக்காக நான் ஒரு பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அது நல்லா சூடான உடனே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு இது நல்லா வெடிச்சிடுச்சு. இப்போ இந்த டைமில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு இந்த சட்னியில் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், இப்போ நம்மளுக்கு கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னி வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ தண்ணி வந்து ஆட் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதில் மிளகாய் ஆட் பண்ணிக்கிங்க. நான் வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக தான் வச்சுருக்கேன். ஸோ உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா எல்லாம் கம்மியாக சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம இன்னொரு சட்னி ரெடி பண்ணிடலாம். அதுக்காக நான் ஒரு 5 காஞ்ச மிளகா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் இந்த மாதிரி ஊற வச்சுருக்கேன். காஞ்ச மிளகாவை தண்ணியில் இந்த மாதிரி ஊற வச்சு நம்ம அரைக்கும் போது நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நான் ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். அதாவது இது ஒரு 4 பத்தை இருக்கும். இப்போ இந்த தேங்காவை இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கூடவே இந்த நம்ம ஊற வச்சுருக்கோம்ல அந்த மிளகாவையும் போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை ஜஸ்ட்டு அரைச்சி எடுத்துடலாம் நம்ம. இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு அரை கப் அளவுக்கு உடச்ச கடலை இது வந்து ஒரு 50 கிராம் இருக்கும். இது இதில் போட்டுக்கலாம். கூடவே நம்ம அந்த மிளகாய் ஊற வச்சுருந்தோம்ல அந்த தண்ணி அதையும் நான் இதை சேர்க்குறேன். இது போட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் வேற ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இந்த சட்னியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணியை ஆட் பண்ணிக்கிங்க. இதுக்கு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். சேம் அதே மாதிரி பேனில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டிருக்கேன். இதுக்கு நல்லெண்ணெய் போடணும்னு இல்லை, நார்மல் ரீஃபைண்ட் ஆயிலே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெய் நல்லா சூடான உடனே இதில் நான் 1 ஸ்பூன் அளவு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்க்குறேன். அது நல்லா வெடித்த உடனே கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டு இந்த சட்னியில் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், இப்போ நம்மளுக்கு இந்த சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளவுதான், இப்போ நம்மளுக்கு 2 விதமான சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. நார்மலாக நம்ம அரைக்கிற சட்னியை விட இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சேம் டைம் ரொம்ப நல்லாவும் இருந்தது. நீங்கள் வீட்டில் இட்லி ப்ரிப்பேர் பண்ணால் இந்த சட்னியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லிக்கு வந்து இந்த சட்னி வந்து ஒரு பெஸ்ட்டு கோம்போவாக இருந்தது. அவ்வளவுதான், இப்போ நம்மளுக்கு சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. கூடவே சுட சுட இட்லியும் ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே தொட்டு சாப்பிட வேண்டியது தான்.
இந்த 2 சட்னியும் சேர்த்து இட்லி கூட சாப்பிடும்போது உண்மையிலே அது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. தோசைக்கும் இதில் நம்ம சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். பட் தோசையை விட இட்லிக்கு இது ரொம்ப பெஸ்ட்டு கோம்போவாக இருந்தது. ஓகே, நீங்களும் இந்த சட்னி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டேஸ்ட் மை ஃபுட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.